என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகியானவள் உன் கண்களில் படுவேன். என் தங்கமே, கோடியில் ஒருவருக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்ட வாய்ப்பல்லவா இன்று என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, பேரதிர்ஷ்டத்தினை அள்ளி கொடுக்க இந்த வராகியானவள் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மாவை அலட்சியமாக நினைத்து விட்டு விடாதே. உன் தாயானவள் கொடுக்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் இன்று உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது. இந்த தாய் கொடுக்கின்ற வாக்கினை சரியான நேரத்தில் யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு ஒவ்வொன்றாக அப்படியே நடக்கத் தொடங்கும். என் குழந்தை, உன் மனதில் நீ கொண்ட எண்ணங்களுக்கு இன்று நிச்சயமாக என்னிடம் இருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, நீ எத்தனை நாட்களாக என் முன்னால் ஏங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த தாயானவள் என்னிடத்தில் நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் உனக்கே அதிகபட்சமாக தோன்றும். நாம் இதையெல்லாம் கேட்கின்றோமே, நம் தாயானவள் இதை நமக்கு கொடுப்பாளா? நம் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை இவள் புரிந்து கொள்வாளா என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை அம்மா நிச்சயமாக புரிந்து கொண்டேன். நீ கேட்டது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தேவை என்கின்ற பட்சத்தில் அம்மா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. ஆசைப்படுவதற்கெல்லாம் தகுதி வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. என் தங்கமே, தகுதி என்பது பணத்தை பொறுத்து வருவது கிடையாது. ஆசைப்பட்டது கைகளில் கிடைத்தால் அதை உன்னால் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியுமா என்கின்ற திறமைதான் அதற்கான தகுதி என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அது உன் கைகளில் நிரந்தரமாக இருக்கும். கைகளில் கிடைத்து விட்டதை அனுபவிக்க தெரியாமல் சின்ன பின்னமாக்க நினைத்தால் நிச்சயமாக அதோடு நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்காமலேயே போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையின் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்காமல் போய்விட்டதே என்ற எண்ணம் இன்னமும் உனக்கு இருக்கின்றது. அம்மா அடைய வேண்டிய வயதில் எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது கூட என் வாழ்க்கை அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு கட்டத்தில் நினைத்தேன், இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லை, நாளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று. ஆனால் முன்பு நான் எப்படி இருந்தேனோ அப்படியேதான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றேன். முன்பு இருந்த உறவுகள் என்னை எந்த அளவிற்கு எந்த ஆசைகளையும் நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினார்களோ அப்படித்தான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னமும் சொல்ல போனால் அப்பொழுது இருந்த ஒரு சிறு சுதந்திரம் கூட இப்பொழுது எனக்கு இல்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, எல்லா விஷயங்களிலுமே தனித்து நிற்பதற்கு சில பழக்கங்களை நீ கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் எல்லோரையும் சார்ந்து நிற்பதனால்தான் உன்னால் எதையுமே தனித்து செய்ய முடியவில்லை. இன்னமும் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற திறமைகளை அப்படியே முடக்கி வைத்திருக்கின்றார்கள். உன்னால் அதை செய்ய முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, நீ எதற்குமே தகுதி இல்லாதவர் என்று சொல்லி சொல்லியே உனக்குள் இருக்கின்ற திறமையை அப்படியே முடக்கி வைத்து விட்டார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள். என் தங்கமே, நீ உன்னை நம்பாமல் மற்றவர்களின் பேச்சை நம்பியதனால்தான் இன்னமும் நீ இப்படியே முடங்கி கிடக்கின்றாய். உன்னுடைய தகுதி என்னவென்று தெரியாமலேயே, உன்னுடைய திறமை என்னவென்று தெரியாமல் அதை வெளிக்கொண்டு வர முடியாமலும் நீ அப்படியே ஓரிடத்தில் முடங்கி கிடந்து விட்டாய். இந்த முடக்கம்தான் இப்பொழுது நீ என் முன்னால் புலம்பி கிடப்பதற்கு ஒரே காரணம் என்பதை நீ ஒரு முறை புரிந்து கொண்டால் ஏதாவது வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். என் தங்கமே, நீ இப்படியே இருந்தால் உன்னுடைய எதிர்கால சந்ததியும் உன்னை பார்த்துதான் வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ தவறு செய்தால் அது உன்னை பார்த்து தவறினை செய்ய கற்றுக்கொள்வார்கள். நீ நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களும் நல்ல விஷயங்களை செய்வதற்கு கற்றுக்கொள்வார்கள். நீ அமைதியாக என்ன விஷயங்கள் நடந்தாலும் அப்படியே இருந்தால் இன்று நீ அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றதோ நாளை அவர்களுக்கும் அதைத்தான் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே.
உன்னுடைய முன்னேற்றம், உன்னுடைய முயற்சி உன்னுடைய சந்ததியையும் உயர்த்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் எதையாவது செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் வந்துவிடும். என் தங்கமே, இந்த வைராக்கியத்தை தான் உனக்குள் எப்படியாவது ஊட்டிவிட வேண்டும் என்று இந்த வராகி நானும் ஆசைப்பட்டு தினம் தினம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் இரவில் என் குழந்தையோடு நான் பேசும் பொழுது என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் எல்லாம், சில உணர்வுகள் எல்லாம் அப்படியே வெளியே வந்துவிட வேண்டும். தாயானவளின் வார்த்தைகள் உனக்குள் மிக பெரிய உத்வேகத்தை கொடுத்து, அம்மா நான் நிச்சயமாக எதையேனும் சாதித்து காட்டுவேன் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் வர வேண்டும். நான் என்னுடைய குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே என்னுடைய வாக்கு பொதுவானது. யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாமல் தயங்கி நிற்கின்றார்களோ, சிலரது இல்லத்தில் பெண்கள் அதிக முன்னேற்றத்தோடு இருப்பார்கள். ஆண்களால் எந்த விதமான செயல்களையும் செய்ய முடியாமல் முடங்கி நிற்பார்கள். திறமைகள் இருந்தும் அதை வெளிக்காட்டுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் அப்படியே இருப்பார்கள். அதுபோல சில இடத்தில் ஆண்கள் சரியாக இருந்தாலும் பெண்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் முடங்கி நின்று கொண்டிருப்பார்கள். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் எல்லோருக்குள்ளுமே ஒரு தனித்திறமை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. அதை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் தான் முடங்கி போய் நின்று விடுகின்றீர்களே தவிர நிச்சயமாக உங்களால் முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது. என் தங்கமே, இன்று வரை நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். இனிமேலாவது உன்னுடைய சந்ததிகள் உன்னை பார்க்கின்றார்கள். உன்னுடைய நடவடிக்கைகளை அவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். நீ என்னவாக ஆகின்றாயோ அதுவாகத்தான் அவர்களும் மாற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு நீதான் ஆதாரம் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இந்த நொடி முதலே வந்திருக்க வேண்டும். என் தங்கமே, செய்கின்ற செயல், செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அது தவறு கிடையாது. தவறான பாதைக்கு மட்டும் செல்லாமல் நேர்மையான வழியில் செல்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே தவறு கிடையாது என்பதை புரிந்து கொண்டால் என் குழந்தை, நீ நிச்சயமாக எதையாவது செய்ய வேண்டும் என்று துணிந்து செயல்படுவாய். உன்னுடைய முயற்சிக்கான பலனை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. முயற்சிகளை செய்யாமல் இருந்து கொண்டு அம்மாவிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறல்லவா? உன்னுடைய முயற்சி நீ 50% கொடுத்தால் போதும். மீதமுள்ள 50%ஐ அம்மா உன்னை அந்த இடத்தில் நிறுத்தி வைக்க உதவி செய்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவிற்குத்தான் நல்ல நிலையை அடைய முடியும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு அது நல்ல நிலையை ஒரு நாள் அடையும். என் குழந்தை, முடங்கி கிடந்தால் முடக்கம் உனது என்பதனை நீ புரிந்து கொள். எழுந்து நடந்தால் இந்த வாழ்க்கையை உனக்காக நடத்தி கொடுப்பவள் இந்த வராகி என்பதனை நீ ஒரு முறை புரிந்து கொண்டு ஒரு முறை முயற்சிகளை செய்து பார்த்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ கண்ணார கண்டால் நிச்சயமாக அதன் பிறகு அம்மா என் வாக்கினை ஒரு நாளும் நீ மதிக்காமல் சென்று விட மாட்டாய். உன் வாழ்க்கையை உயர்த்துவது மட்டுமே என்னுடைய ஒரே நோக்கம். உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுப்பது ஒரு புறம் இருந்தாலும் நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாலே கஷ்டங்கள் என்ன கஷ்டம், அவையெல்லாம் உன் அருகில் வந்து நிற்க கூட பயப்படும் என்பதனை புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் வெற்றியினை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. என் தங்கமே, உன்னுடைய உயர்வு உன்னுடைய வம்சத்தையே உயர்த்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை இன்று இந்த வராகி கொடுக்கின்ற இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சத்திய வாக்காக அப்படியே நடக்கப் போகின்றது. இன்றிருந்த நிலைமை நிச்சயமாக மாறும். உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மார்கழி மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை இரவில் இந்த தாயானவள் கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கினை நீ சரியாக பின்பற்றினால் இனி உன் வாழ்க்கை இந்த வராகியினால் அழகாக மாற்றி கொடுக்கப்படும்
ஏற்படும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.